தேவாரத்தோட பேர் என்ன? அதோட 5 குறளை மட்டும் சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் குறள் என்ன? அதோட பொருள் என்னன்னா, எழுத்துக்கள்ல எப்படி ஆ முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி எல்லா உயிர்களும் கடவுளை தான் முதலா கொண்டு இருக்கு. நெக்ஸ்ட் குறள் யாராச்சும் சொல்றீங்களா? கற்றதனாலாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனில். பொருள்: தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வினால் என்ன பயன்? நன்றி. மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். பொருள்: அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட வாழ்நாள் வாழ்வார். நன்றி. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு ஆண்டு விழுந்த இள. பொருள்: விருப்பும் வெறுப்பும் இல்லாதவர் கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு ஒரு பொழுதும் துன்பமும் இல்லை. நன்றி. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: கடவுளின் உண்மை புகழை விரும்பியவரிடம் அறியாமையால் வரும் இன்பமும் துன்பமும் ஒருபோதும் வந்து சேராது. இதுதான் இந்த குறளோட பொருள். இன்னைக்கு இந்த 5 குறள் போதும். மீதி இருக்கிற குறளோட பொருள்களை நாளைக்கு பார்க்கலாம். நீங்க குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது 5 பேருக்காவது ஏதோ 5 பேருக்காவது குறைஞ்சது நீங்கள் திருக்குறள் சொல்லி கொடுத்தா அதுதான் எனக்கு கொடுக்குற தட்சணை இல்லை, திருவள்ளுவருக்கு நாம் செலுத்துகிற சிறந்த நன்றிக்கடன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வள்ளுவருக்கு நாம் என்ன உதவி செஞ்சோம்? வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.